ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டத்திலேயே எனக்கு சில புதுமைகளை நான் பார்த்தேன். ஒரு பலருக்கு கூடியிருந்தாலும் ஒருத்தர் தட்டுற கைத்தட்டு உலகத்தையே கலக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ஐயா ஒரு 120 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பாருன்ட்டு. அது இவர் தான். நீங்களாம் தட்ட வேண்டாம், கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்களாம் கேட்டு வாங்கி தட்டுறீங்க. வந்ததுலேருந்து பார்க்குற அந்த மனுஷன் வேட்டு வெடிக்கிறதுல கைத்தட்டு. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீடுழி வாழ இருதயம் நல்லா இருக்கணும்னா, இருதயம் இருக்குது அவங்களுக்கு, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருதயம் நல்லா இருக்கணும்னா அந்த ஐயா மாதிரி கையை நல்லா தட்டணும். சும்மா கதை இல்லை. இருங்க எப்பா இருங்களேன், யார் வேணாண்ணா 240 வருஷம் இருங்க. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி சொல்லுது. நல்ல உலகத்திலே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ யார் யார் நல்ல சுகமாக இருக்காங்க, நீடூழி அவங்க இருதயம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பெந்தே கோஸ்தேக்காரங்க இருதயம் தான் ரொம்ப நல்லா இருக்கான். ஏன் சொல்லுங்கள்? அருமையாக மரிசி பாட்டு நடத்துனாங்க, அருமையாக. கொஞ்சம் பேர் கை தட்டுறாங்க. அதில் இங்கே யாரோ ஒரு அம்மா தட்டினாங்க. நீங்கள் கூட ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க. அதனால் எப்பொழுதுமே விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் கை தட்டுறது நல்லா தட்டுங்க. ஐயோ பாஸ்டர் ஸ்டீஃபன் பிரசங்கம் ஓடாது பொழுதுறது, கைத்தட்டியே இவங்க நம்மளை ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் ஆராய்ச்சி. அதே மாதிரி லங்கு, நுரையீரல் நல்லா இருக்கணும்னா என்னான்னு படித்து பார்த்தா, நுரையீரல் நல்லா இருக்கணும்னா சத்தமாக பாட்டு பாடணும். அதுலேயும் இந்த பெந்த கோஸ்தேக்காரங்க தான் நல்லா இருக்காங்க. ஏன்னா வெளி இடங்கள்லாம் அல்லேலியா ஆமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அல்லேலுயா அப்படின்வோம். சொல்லிட முடியாது. லங்ஸ் எல்லாம் நல்ல சுகமாக இருக்குது. யாருடைய லங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? Such a joy to be with you here today. உங்கள் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், என்னுடைய நல்ல நண்பர். ஒரு 35-38 வருஷத்துக்கு மேலே நான் அவரோட பழகியிருக்கேன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதில் ஒன்று ரொம்ப எதுனா, சிரிக்கும் போது பார்த்துருக்கீங்களா உங்கள் பாஸ்டரு? என்ன ஆமையான்ட்டு? ஆமையா ஆமாவா இல்லை ஆமையா? ஏங்க ஆமை எங்கன்னா சிரித்து பார்த்துருக்கலா? உலகத்திலேயே சிரிப்பதற்குன்னு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் நம்ம தான். எனக்கு தெரிஞ்சு நாய் சிரித்து நான் பார்த்ததில்லை. நாய் நங்கு காட்டுடி. மனுஷன் தான் சிரிக்கிறதுல அழகு. அதனால் உங்கள் பாஸ்டருடைய சிரிப்பு, அவர் சிரிக்கும் பொழுது கண்ணுக்கிட்டெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அழகாக போகும் இல்லை, அதை என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது அவரிடத்துல இருந்த தாழ்மை, ரொம்ப தாழ்மை. 2015 உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்காவிலே தீர்க்கதரிசினிகள் என்ற பட்டியலிலே ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா சென்னைக்கு வந்தப்போ எப்படியோ பாஸ்டரையா அதை கேள்விப்பட்டு மீனமாக எங்கள் சபைக்கு வந்துட்டார். அந்த நேரம் பொதுவாக நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அங்கங்கே எழுந்து நடக்கிறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்னமோ தெரியல, அன்றைக்கி அவசரமாக வெளியே வந்தால் பாஸ்டர் ஐயா அங்கே லைனில் நின்றுட்டுருக்கார். உள்ள இடம் இல்லை. அது ஒரு 200 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே முடியாதுன்னு பார்த்தா பாஸ்டர் தடுமாறிட்டு இருக்கார். என்னையா பண்ணிட்டுருக்கீங்கண்ணே? பாஸ்டர் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க. இல்லை நான் வரேன், நீங்கள் வாங்க உள்ள. இன்னத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் நினைக்கிறீங்க சொல்லி 2015 அந்த அம்மா பேர் என்ன? பெட்ரிஷியா கிங். பரவாயில்ல. இவங்க பேர் சாரானா குயின்னு. அதனால தான் ராஜா. என் பேர் ராஜா இல்லை, ராஜா ராணி. அப்பப்போ பார்த்துக்குவோம் இந்த மாதிரி பார்த்துக்கிறது. இப்போ பெட்ரிஷியா கிங் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்டர்ஸ். காட் டிவிலெல்லாம் பார்க்கலாம். அந்த அம்மா இந்தியாவுக்கு வரணும்னு 18 வருஷமாக ஜெபம் பண்ணி சென்னைக்கு 2 நாள் வந்தாங்க. அதுவும் எங்கள் சபைக்கு வந்துட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க. ஐயா எப்படியே கேள்விப்பட்டு வந்தார். அதுதான் நான் அவரோடு கடைசியாக ரொம்ப இடைப்பட்ட ஒரு நாள் நம்முடைய பாஸ்டர் சாமியல் ஐயாவோடு. அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. ஆனால் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஒரு ரொம்ப மனம் விட்டு பேசிக்கிடுவோம். ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னுடைய சரித்திரம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏஜி சபையினுடைய முதல் சபை எதுன்னு தெரியாது. 1960 இப்போ சொன்ன மாதிரி பாஸ்டர் வி மோசஸ். வி என்றால் வேதம் முத்து மோசஸ். அந்த ஐயா ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்தவர். அவங்க ஊரில் இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டு ஸ்லான் பெண்டிகாஸ்டல் மிஷனில் போயிட்டு அங்கே அடுப்பாங்கரையில் டியூட்டி போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த ஸ்டார் வால்ஸ் அப்படிலாம் பெரிய தெய்வ மனிதர்கள். அந்த காலத்தில் அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுவும் சிபிஎம்மில். இவர் கிச்சனில் காய்கறி நறுக்கிட்டு இருந்தார்.
காய்கறி நறுக்கிட்டு இருந்தவரை இன்றைக்கு நான் மத்தியிலே சகோதரர் மோசே அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்னு கூப்பிட்ட உடனே இந்த மனுஷன் அங்கேருந்து அடுப்பாங்கரையில் கத்திரிக்காய் வெட்டிகிட்டு இருந்தவர் வந்தார், எடுத்து விட்டார் பாருங்கள். சங்கீதம் 68:13 நீங்கள் அடுப்பாங்கரையில் இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுக்கு சமானமாக இருக்கீங்கன்னு எடுத்து விட்டார். இப்போ கூட ஐயாவை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுங்கன்னா, என்ன பாஸ்டர் நேற்று சொல்லியிருக்க கூடாதா அப்படின்வாங்க. உண்மைதான். பாஸ்டர் அம்மா கிட்ட நீ கொஞ்சம் எதோ பேசணும்னா நானா அப்படின்னாங்க, நீ ஏதான் அவர் பாருங்க கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. உடனே அன்னைக்கு தலைமையில் கை வச்சு அவங்களாம் கை வச்சல தான் அவர் வழுக்கே ஆகிட்டார். அது விஷயம் வேறு. சில நேரங்களில் எல்லார்கிட்டையுமே தலை விடாதீங்க, அது சீக்கிரம் முடி கொட்டிட்டோம். அதனால் அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கு பிறகு அவர் பாஸ்டர் ஆனார். தென் இஸ் ஜாயின்ட் இன் ஏஜி சபைகளில் சார்ந்தார். அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொன்னாங்க. சென்னையில் முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் 1960களில் 1973க்கு பிறகு தான் பாஸ்டர் டி மோகன் வந்தார். ஆனால் விதை பாஸ்டர் மோசஸ் தான். பாஸ்டர் மோசஸை விதை இவர் தண்ணி ஊற்றி வளர்த்தார். அதுக்கப்புறம் நம்முடைய பாஸ்டர்கள்லாம் இப்போ இன்றைக்கும் நான் இங்கே வருவதற்கு முன்பதாக இவங்களுடைய தம்பி தான் பாஸ்டர் சாம்சன் பால். அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நான் திருவான்மையூர் பாஸ்டர் சாமியல் ராஜுடைய இடத்துக்கு போகிறேன். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட சில காரியங்கள் கேட்டுட்டு வந்தேன். உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல, உங்கள் கூட இருந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நீங்கள்லாம் சொல்லலாம், இருந்துட்டீங்கல்ல கிளம்புகன்ட்டு. ஆமாம், உண்மையில் என்ன பெரிய உங்களுக்கு தெரியாத பிரசங்கமாக, உங்கள் ஐயா பேசாத பிரசங்கமாக, நீங்கள் கேட்காத பிரசங்கமாக, என்ன சூப்பர் பாட்டு. தம்பி நல்லா வாசிக்கிறீங்க ராஜா. யார் இந்த ஆடியோவில் உட்காந்துக்கிறா? ஆடாத ஒரு ஆணழகன் இவர், ஆனால் ஆட்டு வைக்கிறாருப்பா மைக்க. பியூட்டிஃபுல். உங்கள் குறை நல்லா இருக்குது. நல்லா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அம்மா எழுதின இந்த புஸ்தகத்தின் சில வார்த்தைகள் பார்த்தேன். தமிழ் நடை ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். சில தமிழ் வார்த்தைகள்லாம் புரியாது. மெனக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? மெனக்கிட்டு என்னது? மெனக்கிட்டு மினிக்கிட்டு தான் நமக்கு தெரியும். அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. சில வார்த்தைகள் மக்களுக்கு புரியாது. ஆனால் புரிகிற மாதிரி நல்ல தமிழ் நடை இருக்கிறது. அதான் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன்கிட்ட வாழைப்பழம் சொல்லி கொடுத்தா அந்த பையன் வாழைப்பழன்ட்டு இருந்தான். வாத்தியாருக்கு கோவம் வந்துச்சு டீச்சருக்கு. ஏடா ஒரு வாரமாக வாழைப்பழம் சொல்கிறேன், வாழைப்பழன்றிய போய் உங்கள் அப்பனை கூப்பிட்டு வாடானார். மறுநாள் அவங்க அப்பா வந்தார். அவர் வேஷ்டியெல்லாம் நல்லா ஃபுல்லாக கீழே விட்டுட்டு அங்கோஸ்தரெல்லாம் போட்டுக்கிட்டு, அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம். என்னடா போய் என்னையா புள்ள பற்றி வச்சுருக்கா? ஒரு வாரமாக நான் வாழைப்பழம் சொல்கிறேன், அவன் வாழைப்பழன்றான். அம்மா அது எங்கள் வயக்கானா. தமிழை வெளுத்து கட்டுறானுங்க பாருங்க. ஐயோ. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு அழகான புத்தகம், அருமையான தமிழ் நடையில் கொஞ்சம் படித்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் எல்லாருமே ஒரு புக்கு வாங்குறதில்ல, 10 புக்கு 20 புக்கு வாங்குங்க. வாங்கி போகிறவங்களுக்குலாம், நம்ம பார்க்குறவங்களுக்குலாம் கொடுங்க. இது எங்கள் பாஸ்டர் சரித்திரம். என்ன சொல்கிறீங்க? டீ என்ன விலமா? ஒரு சிங்கிள் டீ குடிச்சதே இல்லை ஐயா, சொல்லுங்கள். சிங்கிள் டீ 10 ரூபாவா? கப்பு எந்த கடை சொல்கிறாரு? சரி விடுங்க. ஐயா இந்த தள்ளுவண்டி கடை சொல்கிறாரு. இருக்கட்டும், ஏழைகளுக்கு ரேட்ட தள்ளுவண்டி 10 20 ஆகுது. இது ஒரு சின்ன 20 ரூபாய்க்கு உங்கள் பாஸ்டர் ஐயா கொடுக்குறேன். நான் கூட ஒரு 100 புத்தகத்தை தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். இருக்கா 100 புத்தகம்? இப்படி இருக்குதா? ஆமாம், எங்கள் வண்டியில் ஏற்றுருங்க 100 புத்தகத்தை. நான் எங்கள் சபையில் கொண்டு போய் பாஸ்டர் சாமியல் ராஜ் அவருடைய டைரியை பாருங்கன்னா தான் என் டைரியை பின்னால் பார்ப்பாங்க. இந்த அம்மா இவங்கள தலையை சுற்றி தலையான இருக்காது, சுற்றி டைரி தான் இருக்கும். சாமியல் ராஜுக்கு அக்கா இவங்க. எங்கள் வீட்டுக்கு அப்பனா வந்தீங்கன்னா பெட்ரூம் கூப்பிட்டு போகிறேன் நான். அது ரொம்ப சிரமம் தான். அந்த மாளிகைக்குள்ளே வந்தீங்கன்னா சுற்றி டைரி இருக்கும். எங்கள் வீட்டில் சொத்தும் சுகமும் வேறு எதுவுமே கிடையாது. வெறும் டைரி. எழுதுவாங்க. எப்படி தான் எழுதுவாங்களோ, படுத்துக்கிட்டு எழுதுவாங்க, உட்காந்து எழுதுவாங்க. யாரோ ஒருத்தர் பாத்ரூம்குள்ளே போகும்போது கூட செல்ஃபோன் எடுத்துகிட்டு போடலாம். அவன் மனைவி எங்கேயா இருக்கிற? பாத்ரூமில் இருக்கிற. சரி இங்கே இரு. எந்த நேரமும் எழுத்து. அது மாதிரி தான் பாஸ்டர் இருந்திருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சம். அந்த தாழ்மையை மகனுக்குள்ளே நான் பார்க்குறேன். சரி, உங்களில் யாருக்கு உங்கள் பாஸ்டருடைய பேருக்கு அர்த்தம் தெரியும்? இது என்னுடைய பழக்கம். எங்கே போனாலும் அந்த மாதிரிலாம் கேட்டுடுவேன். உனக்கு பிரசங்கமே ஓடாதான்னு கேட்காதீங்க, வச்சுருக்கிறேன். பக்கமாக எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஒன்றும் பாஸ்டர் கேட்டால் எப்போ முடிக்கணும்னு டைம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி தான் சொல்ல அவர். புரியுதா? டைம் சொல்லிட்டாரு. அது இன்றைக்கா நாளைக்கான்னு தெரியல. இது டோன்ட் வரி. சரி, உங்கள் பாஸ்டர் பேருக்கு ஸ்டீஃபன் மர்சி அம்மா எங்கே அதை இருக்காங்களே. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் யுவர் ஆபி?
வண்டர்ஃபுல். நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் மாதிரி. உங்கள் பாஸ்டர் ஐயா இருக்கார், இப்போ இவர் அந்த பெரிய பாஸ்டர் இல்லை, அவர் மேலே போயிட்டார், ஜாலியாக இருக்கார். அவர் மேலே போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு? மாடி மேலே இல்லை, மேலே போகணுன்னு, மேலே பரலோகம் போகணும், மேலே போகணுன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ பாவம், ஏன்டா கேட்டேன்னு தெரில. போகிற நேரத்தில் போவோம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நேரம் வரும்பொழுது போவோம். உங்கள் பாஸ்டருக்கு அருமையான பேரை பெரிய பாஸ்டர் வச்சுருக்காங்க, ஸ்டீஃபன்னா க்ரௌன், ஒரு ராஜாவுக்கு வைக்கிற க்ரௌன். இந்த சபைக்கு நல்ல ஒரு க்ரௌனை கட்ட வச்சுருக்காரு பாருங்க. சாமுவேல் பாஸ்டரு போகிற வரைக்கும் அவர் இதில் இந்த க்ரௌனில் நல்ல முத்துக்கள் எல்லாம் வச்சு, வேறு சொத்துக்கள் இருக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல க்ரௌன், ஒரு கிரீடத்தை இந்த மிராக்கல் ஏஜுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் பாஸ்டர் ஒரு க்ரௌனுங்க. இந்த க்ரௌனை தூக்கி குப்பையில் வைக்க முடியுமா? க்ரௌன் எங்கே இருக்கும்? கிச்சன் மார்க்கெட்டில் கிச்சனில் இருக்கும், தலை மேலே இருக்கும். கிறிஸ்து சபைக்கு தலை, அந்த தலைக்கு இது ஒரு கிரீடமாக இருக்காரு. இந்த பகுதிக்கே ஒரு கிரீடத்தை கற்று வச்சுருக்காரு. அது கேட்டார் போல், ஒரு ராஜா அப்படின்னா அவருக்குள்ள அதிகாரமும் இருக்கணும், இறக்கமும் இருக்கணும். அதனால தான் மெர்சியை கூட கொடுத்துட்டாரு. சும்மா ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல காம்பினேஷன் இல்லை உங்கள் சபை, கொடுத்து வச்ச சபை. இங்கே மிராக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போவே ஒரு பெரிய மிராக்கள் ராஜன் நான் என்றைக்கு முடிக்கப்படுறப்போ தெரில. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் நீங்கள். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அதனால் இந்த சபை ஒரு வளர்கிற சபை. இந்த சபையில் நான் கண்டது 2 எழுத்து துதி. துதிக்கு எத்தனை எழுத்து தமிழில்? 2 எழுத்து துதி. இந்த துதியும் ஜெபம் எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அந்த ஜெபம், அந்த ஜெபத்திற்கு வழிவகுத்த இயேசுவுக்கு 3 எழுத்து இல்லை. ஜெபம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஜெயத்திற்கு 3 எழுத்து. உங்கள் பேச்சுக்கு, உங்கள் மூச்சுக்கு, பேச வந்திருக்க ராஜனுக்கு, சாராளுக்கு, மெர்சிக்கு 3 எழுத்தில் தான் என் மூச்சு இருக்குன்ற மாதிரி இந்த சபையில் ஜபமும் துதியும் இருக்கிறபடினால இந்த சபை வளரும், இந்த சபை பெருகும். நல்லா அருமையாக எல்லாமே மெட்டிகுலஸாக ரொம்ப அழகாக சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வளர்கிற சபை. இந்த பக்கத்துலேயே இந்த ஊருக்கு திருவான்மியூரா? இது திருவான்மியூரில் வருதா பாஸ்டர்? ஆமாம். திரு என்றால் தெரு அல்ல, திருன்னு முடிக்கிறது இல்லை. திரு என்றால் கனத்துக்குரியது. புரியுதா? இந்த இடத்துல கர்த்தர் இந்த சபையை கனப்படுத்தி மகிமை கொண்டு போகிறார். ஆமென். உங்கள் பாஸ்டரை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய அந்த ஐக்கியம் இந்த உலகத்தில் கிடைத்திருக்க அரியது அன்பு. அன்புக்கு 3 எழுத்து இல்லையா? ஸோ நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை வளரப்போகுது. இன்றைக்கி ஒரு பெரிய செய்தியை கொண்டு வந்தேன். எப்படியும் ஒரு நம்ம பாஸ்டர் அவர் 7:30 மணிக்கு கொடுப்பாரு, 8:45 வரைக்கும் பேசணும். அப்போ 1.25 மணி நேரம் இல்லையா அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு வந்தேன். இங்கே நல்ல காரியங்கள் நடந்தது. இன்னும் கொஞ்சம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சேன். எவ்வளோ நடக்குதோ அவ்வளோ எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். பிரசங்கியாளருக்கு என்ன ஷார்ட்டாக முடிச்சிடலாம் பாருங்க. ஆமாம், நான் அடிக்கடி எங்கடா போனால் சொல்கிறது வழக்கம். ஒரு கிராமத்திலேருந்து பாவப்பட்ட மனுஷன் ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டான். வந்தவன் சொந்தக்கார வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போகணுன்னு அவனுக்கு எண்ணம் வந்துருச்சு. லாலா கடைக்கு போனான். காலகத்தில் போயிட்டு லாலா எனக்கு இதிலேருந்து இது என்னதுன்னு கேட்டால், இது அப்பா திருநெல்வேலி இருட்டு கடை அல்வான்னு. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும் இது இருட்டு கடை அல்வா, இதில் 1 கிலோ போடுங்கன்னா. லாலாவுக்கு ஒரே சந்தேகம், என்ன இந்த பையா அவன் வந்து 100 கிராம் அல்வா கேட்பான், 1 கிலோ கேட்குறேன். நமக்கு என்ன காசு வரப்போகுது? ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறோன்னா புரியுதா? தமிழ் புரியுதா? இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணவா? இல்லை இது வந்த பாரத்து டைமுக்கு முடிக்கணும்னு ஓடுது வேகமாக. இல்லை லோக்கல் ட்ரெயின் மாதிரியும் போகும். இது இப்போ வந்தே பாரதி போயிட்டுருக்கு. அப்போ இதில் 1 கிலோ போட்டுக்கணுன்னா அவன் ஒரு அல்வா 1 கிலோ போட்டான். போட்ட உடனே அப்படி சுற்றி பார்த்தோன்னே இது என்னது? இது ஆந்திர பிரதேசத்துலேருந்து திருப்பதியிலேருந்து வந்திருக்க லட்டுப்பா, ஒன்று பெருசு பெருசாக இருக்குது, இதில் 1 கிலோ போடுவோன்னா. லாலாவுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இவன் என்ன எல்லாம் 1 கிலோ கேட்குற, நமக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லட்டும் போட்டு ஒரு 1 கிலோ 100 கிராம் ஆகிட்டு. அப்படி சுற்றி பார்த்தோன்னே இது என்னது? இது மும்பையிலேருந்து வந்திருக்க சோம்பப்படினா. சோம்பப்படியா? ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் 1 கிலோ போடுங்க. என்னென்ன போட்டான் உள்ள? இப்போ வசனத்தை தவிர இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோமே. போட்டுட்டு லாலா போட்டிங்களா? ஆமாம் போட்டுட்டேன். என்னென்ன போட்டிங்க? 1 கிலோ அல்வா, 1 கிலோ லட்டு, 1 கிலோ சோம்பப்படி. லாலா 3த்தையும் ஒன்றா கலக்குங்கண்ணா. லாலாவுக்கு இவன் பயங்கர கிறுக்கு பிடிக்குது. இவன்
எல்லாத்தையும் நமக்குன்னா 3 கிலோவுக்கு காசு கொடுக்க போகிறோம், கலக்குவோன்னு நல்லா கலக்குனார் லாலா, நல்லா கலக்குங்க. இப்போ 3 கலக்குனா என்ன ஆயிருக்கும்? அது ஒரு பேஸ்ட்டாக ஆயிருக்கும் இல்லையா? நல்லா கலக்கிட்டு லாலா சொல்லுப்பா இன்னும் எதுனா வேணுமா, 50 கிராம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ கலக்கி கலக்கி ஒரு 50 கிராம் கொடுக்க போகிறேன் நான். பாஸ்டர் அவங்க ஸ்டீஃபன் பாஸ்டர் சொன்ன உடனே நானும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் சபைக்கு போகணுமே, என்ன வார்த்தை சொல்லணும்னா, ஏஞ்சல் டிவியில் நான் பிரசங்கிக்கிறேன், நானும் என் வீட்டம்மாவும். அந்த கணத்துக்குரிய ஐயா சாதவர்கள் எங்களை ரொம்ப நம்புகிறார். நான் இந்த பெரிய தெய்வ மனிதர்களோடலாம் இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். அதில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சிரிக்கிற சிரிப்பு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்கள் பாஸ்டருடைய சிரிப்பை நான் எப்படி ரசிப்பேனோ, டிஜிஎஸ் ஐயா சிரிக்கும் போது அதே மாதிரி தான் சிரிப்பார். அவர் சிரிச்சோன்னா கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக அப்படி இடி ஆகிடும், அந்த மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிப்பார் அவர். புரியுதா? நீங்கள் சிரிக்க முயற்சிக்காதீங்க. ஆமாம், அவர் பாடும்போது இந்த புருவம் மேலே அப்படி போயிட்டு வரும், கை அப்படி போயிட்டு வரும், அப்படி சோர்ந்து போகாது. நம்ம ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணானா அந்த கருப்பு பூனை இருட்டில் திருட்டு போட பாருங்க. சிலர் சிரிப்புக்கு அவருக்கு நம்ம சம்மந்தமே இருக்காது. ஆக ஒரு நாள் நான் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும் இந்த சபைக்கு போனால் 112ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அந்த பிள்ளை சட்டுன்னு போடுறாங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யார் அந்த புண்ணியவதி வாசிக்கிறது? மறைந்திருந்து வாசிப்பது மர்மம் என்ன? நீங்கள் தான் மைக்கு உங்கள் கையில் தான் கொடுத்தாங்களா? நல்லா வாசிக்கிறீங்க, குரல் நல்லா இருக்குது. சில குரல்களை உரலில் போட்டு இடிக்கணும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும்? நான் அதை வாசிக்கும் போது எப்படி வாசித்தேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படு. இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. இல்லைங்க, இப்போ கான்டென்ட் இப்போ என்னென்னு பார்க்கணுங்க. நான் சேத்துப்பட்டில் குடியிருந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சண்முகம்னு ஒரு தம்பி, ஒரு பிரதர், நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், தொத்தி பேசுவார் இந்த சண்முகம். ஆனால் பாட்டு பிரமாதமாக பாடுவார். எனக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் பேர் சிவராமன். அவர் கிறிஸ்தவர் அல்ல, பயங்கரமான நான் கிறிஸ்டியன். அவர் பக்திமான். அவர் எப்பயாவது எங்களை தினத்தந்தி பேப்பர் வாசிக்க, அவர் கொஞ்சம் கண்ணு மாலை கண்ணு, அதனால் சரியாக எழுத்துக்கள் தெரியும், நல்லா படித்தவர். சிவராம் மாமா வாசிக்க சொன்னார்னா அவன் வாசிப்பான். சக்தி சண்முகம் அவர் பேர். அவர் வாசிப்பார். ஒரு நாள் வாசிக்கிறார், மாமா முட்டைக்குள் 2 பணம் அப்படின்னா. எனக்கு அவன் நண்பன், இப்போ அவன் மைண்டில் எப்படி இருக்குது வாசிக்கும் போது, அவன் வாசிக்கும்போது அவனுக்கு கண்ணு தெரிஞ்சு வாசித்தானோ தெரியாமல் வாசித்தானோ எழுத்து பிழை வாசித்தானோ என்னமோ தெரியல. இப்போ ரொம்ப பேர் இங்கே யோசனைக்கிறீங்க, ஒரு முட்டைக்குள் 2 பணம் எப்படி இருக்கும்போது என்ன ட்வின்ஸ் ஆகுது? உடனே டேய் அவன் என்னடா வாசிக்கிறான் ஜான், நீ வாசிடா அப்படின்னாரு. நான் அவன் வாசித்தது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு நான் மாமா ஆமாம் மாமா முட்டைக்குள் 2 பணம். இல்லை எப்படா ஒரு முட்டைக்குள்ளே 2 பணம் வரும்? அப்புறம் தான் பார்த்தா ஒரு மூட்டைக்குள் 2 பணம். அந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அப்படி வாசித்துக்கிடுறது. பிரதா இங்கே நான் எப்படி வாசித்து பார்த்தேன்னா, அவன் சந்ததி, அவன் அந்த இடத்த எடுத்துக்கிட்டேன். பைபிள் வாசிக்கும் பொழுது அது முறைப்படி அப்படியே வாசித்துக்கிடணும், நமக்கு ஏற்றார் போலையும் வாசித்துக்கிடணும். புரியுதா? அப்போ நான் எப்படி வாசித்தேன்னா, பாஸ்டர் சாமுவேல் ராஜின் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான பாஸ்டர் சாமுவேல் ராஜனுடைய வம்சம் எல்லாம் அவங்கவுங்க பேரை போட்டு விடுங்க, போட்டு வாசிக்க பார்ப்போம். ஒரு தடவை வாசித்து பாருங்கள், சீக்கிரம் படப்படன்னு வாசிக்க பார்ப்போம். நேரம் அது பாட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஜோஷுவா தான் நிறுத்தி வைப்பேன், ஏன்னா ராஜன் ஜான் ஆகிட்டேனே. என்ன சொல்லியிருக்கு பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்கிறது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி கட்டாயம் போய் தான் ஆகணும். அது நியமனம். 2 பேர் தான் பூமியில் அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒன்று உங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? கரெக்டாக எலியாவும் ஏனாக்கும் 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. மீதி பேரெல்லாம் போட்டுன்னு போகணும். அது நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். புரியுதா? என் சபையில் அடிக்கடி கேட்பேன், இப்போ போகிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்கன்னுவேன். வேறு வழி இல்லாமல் கை தூக்கும் பாவப்பட்டு. நான் சொல்லுவேன், நீ போனாலும் கூட இப்போ அடக்கம் பண்ணுறதுக்கான இடம் இல்லை, அதனால் இப்போ போகாத. ஒரு சந்ததி போகிறது, போய் தான் ஆகணும். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு சந்ததி என்பது பெரிய ஒரு கணக்கு, அதெல்லாம் பேச நேரம் இல்லை. வேத அறிஞர்களுடைய கூற்றுப்படி ஒரு சந்ததி 30 to 43 வருடங்களுக்கு உட்பட்டது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு கேப்பு.
ஸோ 30லேருந்து 43 வருடங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கணக்கிடுகிறார்கள். ஸோ நம்முடைய பாஸ்டர் அவர்களை பற்றி நான் நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் அவர் ஒரு நீதிமான் என்பது தான் புலப்படுகிறது. பிரதர் சங்கர் ரொம்ப அருமையாக சொன்னார். ஓடி ஒளிஞ்சவரை இன்றைக்கி பிடிச்சி வச்சு இன்றைக்கி ஒரு தலைவரை ஆக்கி வச்சுருக்காரு அப்படின்னா, நம்முடைய பாஸ்டரை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு நீதிமான் என்று நான் பார்க்கிறேன். நான் பாஸ்டர் சாமியல் ராஜ் அப்படின்னு நீங்களாம் எதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் சாமியல் ராஜ் நீதிமான். ஐயா நீங்கள் கரெக்டு கட்சிக்கு சேர்ந்தவங்க ஐயா, ஒருத்தர் தான் சரி, மீதி எல்லாம் அப்படி யோசித்துன்னு இருக்காள. டப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் சாமியல் ராஜ் நீதிமான். ஏங்க நீதிமான் மாக்கு வாய் திறக்கணுமே. நிறைய பேர் மனுஷன் அழகாக வாயை திறந்து மூடுறதுக்கு தான் உதடு பல்லு எவ்வளவும் கொடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாத்துக்குமே வர மருந்து எப்படி இடி தாங்கி மாதிரி. பாஸ்டர் சாமியல் ராஜ் நீதிமான் மா அப்படின்னும் போது அப்படிலாம் பேசுங்க, பழகுங்க. இல்லைன்னா இந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தின்ஸாக போயிட்டுருக்கோம். நீங்கள்லாம் நல்லா சிரிக்கணும், நல்லா ஆஹாஹா பாட்டு பாடும் போதெல்லாம் ஆள அது அதை கூட சிலர் உதடும் கிழிஞ்சிரும், எல்லாம் கிழிஞ்சிரும். ஆளே அப்படின்னா அது மாதிரி போகணும். பாஸ்டர் சாமியல் ராஜ் நீதிமான். பிள்ளைங்களாம் கரெக்டாக சொன்னீங்க. அந்த நீதிமான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆமா வாசித்துருங்க சும்மா வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். உத்தமத்தில் நடக்கிறான். உத்தமனப்பா பாஸ்டர். அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் பாஸ்டருடைய பிள்ளைகள், பாஸ்டருடைய சந்ததி. ஏம்மா நான் பிள்ளைகள் சந்ததின்னு சொன்ன உடனே என்னமோ பாஸ்டர் ஸ்டீஃபன், அந்த பாஸ்டர் ஸ்டான்லி, அப்புறம் அந்த மகா இவங்களை மட்டும் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் கூட அவருடைய பிள்ளைகள். புரியுதா? அந்த தந்தை பெர்க்மன் சார் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு பாட்டை கட்டி வச்சிருக்காரு பாருங்க. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தது, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நாங்களாம் எங்கள் சபையில் ஒரு முறை வச்சுருக்கேன். இந்த மாதிரி தொகையாராக இழுத்து விட்டா காடு பிடிக்கிறது கரெக்டாக தான் ஸ்கேல் பிடிச்சிடுவாங்க. இந்த உட்காந்துருக்கீங்கள நீங்கள்லாம் படப்படன்னு கை தட்டணுன்னுவேன். தட்டலைன்னா கொட்டிடுவேன். எவனோ பாட்டு பாடுறான், அவனுக்கு மட்டும் விசில் அடிக்கிறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா நல்லா இருங்க ஐயா, என் லைனுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஐயா. எவனோ என்னென்னத்தையா பாட்டு பாடின்னு இருக்கிறான், அவனுக்கு விசில் அடிக்கிறதும் அவனுக்கு குய்யும் கத்துறதும். ஏங்க ஏசப்பாவை பற்றி பாட்டு பாடுறோம் நாங்கள் மூச்சு வச்சுக்கிட்டு, நீங்கள்லாம் உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அறுப்புறத நல்லா கையை தட்டணும். படப்படப்படன்னு தட்டுங்க பாபா. அடுத்த முறை பாஸ்டர் பாடினாருன்னா, ஸ்டீஃபனோ மரிசியா பாட்டு பாடினாங்கன்னா விட்டக்கூடாது. இருங்க பார்த்துருவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தது, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நல்லா பின்னாலெல்லாம் என்னமாட்டு இதெல்லாம் 1000 ரூபாய் டிக்கெட்டு, பின்னால் 500 ரூபாய் டிக்கெட் மாதிரி எல்லாம் அப்படிதான் தட்டணும். அடுத்த முறை பாஸ்டர் பாடவே விடக்கூடாது. அவரை கை தட்டிய நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன, நாமோ உமக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ உமக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர், ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழுகிறார் ஒவ்வொரு நாடும், கேட்பதை கொடுத்திடுவார்
போது திறந்திடுவார், கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும் போது திறந்திடுவார். அப்பா அப்பா தகப்பனே நன்றி, அப்பா அப்பா தகப்பனே நன்றி. வண்டர்ஃபுல். பாட்டு பாடிட்டு இருந்த கதை ஓடிடும். அது ஆல் நைட் ப்ரேயர். எனக்கு இன்னொரு இந்த சபையில் பிடிச்சது என்ன தெரியுமா? ஆஃப் நைட் ப்ரேயர். எல்லா இடத்துலையும் ஆல் நைட் ப்ரேயர் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த சபையில் ஆஃப் நைட் ப்ரேயர். எங்கள் சபையில் குவார்டர் நைட் ப்ரேயர் ஆரம்பிக்க போகிறேன். என்ன ஒரு தகப்பன் பாசம் அவங்க பாஸ்ட்டுக்கு. ஃபுல் நைட் வச்சா எங்கடா உலகத்து எழுப்பினே இருக்கணும்ட்டு ஆஃப் நைட் வச்சுருக்காரு. நான் குவார்டர் நைட் வைக்க போகிறேன். ஓகே, உங்களுடைய தகப்பன் அவர் உத்தமத்தில் நடந்தார். அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்காங்களா? பாக்கியவான். அதனால அப்பா மாமார்கள் கவனமா இருங்க. உங்க சந்ததியிலே உங்களுக்கு பின்னால வர்றவங்க எல்லாம் சொல்லணும், எங்க அப்பாவா ரொம்ப உத்தமன்ங்க. இந்த குழந்தை பிரதிஷ்டை நேரத்துல எல்லாம் போட்டு வாங்கிடுவேன். நான் வாங்கிடுவேன்னா பேச்சிலே வாங்கிடுவேன். இந்த குழந்தைங்களெல்லாம் சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்து அப்பா ஜெபிக்கு பாப்பறாடா அப்படின்னு கேட்பேன். அவர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு நிற்பான். அதுலேயும் தெரிஞ்சிடும் ஒழுங்காக இன்னிலிருந்து ஜெபம் பண்ணிட்டுருவேன் மைக் எடுத்துகிட்டு. புரியுதா? உங்கள் பிள்ளைகள் எழுத்து சொல்லணும், எங்கள் அப்பா ஜெபிக்கிறாரு. புரியுதா? அம்மா என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா வீட்டில் நான் இருந்தேன். அவருக்கு 10 வருஷம் அவருடைய காரியதரிசியாக இருந்தேன். 1980 1990. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த ஐயா தினகரனுடைய அப்பா வயசு பெரியவர், அவர் படுத்துட்டு இருப்பார். அந்த பெட்ரூமில் எட்டி பார்த்தா தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தினகரனா ஆச்சு தல்லாவே ஆச்சு தோத்திரம் 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 டிப்பு 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 இருப்பார். அந்நிய பாஷையில் பேசிட்டு இருப்பார். அந்த பக்கம் போனால் அந்த அம்மா ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த எல்லா வீடே அப்படி தான். நான் இந்த கொஞ்சம் நகைச்சுவையாக கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டது ஜீவானந்த ஐயா கிட்ட இருந்து தான். ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆண்டியெல்லாம் சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு வழியில் என்ன பண்ணுறது? புருஷன் சொல்கிறது சிச்சு தானே ஆகணும், இல்லைன்னா நம்ம முறைச்சி போட்டுறக்கூடாதுல்ல. இந்த பொண்ணு நினச்சா இவங்க வீட்டுக்கு போனால் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்து பெட்டி படிக்க எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலான்னு. அங்கே வந்த உடனே பார்த்தா அவள் நைட்டில் ஜபம், பகலில் ஜபம், ரவெல்லாம் ஜபம், காலையில் ஜபம். என்னடா இது சிரிப்பே காட்ட மாட்டேங்கிறாரு. அடுத்த நாளை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான் அவன். சரி போட்டோம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். எங்கள் அப்பா இல்லை சங்கர் அருமையான சாட்சி சொன்னார். இன்னும் உங்களெல்லாம் விட்டால் நீங்கள்லாம் கூட சொல்லியிருப்பீங்க தான். எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா அதிகாலையில் ஜெபம் பண்ணுவார். சிவகாசியில் ஒரு பாஸ்டர் இருப்பாராம். அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, அவர் இறந்த பிறகு பாஸ்டர் ஜான் ராஜை பற்றி 2:30 மணிக்கு சில நேரம் எழுந்திருப்பாராம். 2:30 மணிக்கு எழுந்த உடனே பல்லு தேய்ச்சிட்டு பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிடுவாராம். 2:30 மணிக்கு. 2 மணிக்கு எப்போல்லாம் முடியும்? எனக்கு இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. நானும் முயற்சி சொல்லி பார்த்தேன், பல்லு தேய்க்கல. அண்ணன் பல்லு தேய்க்க முடியல. இருந்தாலும் பெட்லேயே உட்காந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு பல்லு தேய்ச்சேன். புரியுதா? நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நம்ம பற்றி சொல்லணும், எங்கள் அப்பா உத்தமமாக நடக்கிறார், எங்கள் அப்பா உத்தம, அதனால் அவருடைய சந்ததியும் உத்தமர்களாய் வரும். 2வது எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். யார் நீதிமான்? உண்மையானவர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10:31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஒரு நீதிமானிடத்திலிருந்து வந்த ஞானத்தை தான் இன்றைக்கி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அம்மா. நீதிமானின் வாய் ஞானத்தை, அவருடைய பிரசங்கங்கள் பாணி, அவருடைய தேவ தொடுதலோடு அவர் எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நீதிமான் வாய் ஞானத்தை போதித்தது. நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். மெஞ்ஞானத்தை வச்சிருந்தார். விஞ்ஞானம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மெஞ்ஞானத்தை அறிந்த ஒரு தேவ மனிதன் தான் என்னுடைய நண்பர் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாஸ்டர் சாமியாள். அவருடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பைபிள் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:11-21 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதே மாதிரி 21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அதனால தான் அன்றைக்கி நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்து ஃப்ரை பண்ணிட்டார் 2 மணி நேரம். எங்கே சங்கர் இருக்காரா இல்லையா? போயிட்டாரா? இருக்கார். அவர் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போயிருப்பார் நினைக்கிறேன். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அவருடைய வாய் திறந்தாலே சிலர் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாரும், ஊற்று வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சிலர் வாய் திறந்தாலே, அந்த காலத்தில் டிஜிஎஸ் அப்படி பாடுவார் பாருங்க, பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம்
பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியன் மேல் அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. மறந்துட்டீங்க பாருங்க. அம்மா தாய ஏதாவது ஒரு தடவை சொல்லி கொடுத்தா மறந்துடப்படாது, அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். அவ்வளோ அழகாக அவர். சிலர் பேச்சு அப்படி தான் இருக்கும், கேட்கலாம் போல இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா? இந்த உட்காந்துருக்காங்களே என் வீட்டம்மா 5 மணி நேரம் சளைக்காமல் நின்று பேசுவாங்க. அதுவும் இந்த விடுதலை ஊழியத்தில் 5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம கீழே உட்காந்துருக்கவங்க தான் நல்லா நெளிச்சுன்னு இருப்போம். அப்பப்போ வெளியே போயிட்டு இருப்போம், வெறுப்பேற்றுற மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரசங்கிக்கிறவர் கூட குடிக்க மாட்டார், இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்து ஊற்றுவாங்க. கொஞ்சம் ஏதோ ஒரு இரும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருன்னா தண்ணி எடுத்துன்னு போனால் மூக்கு அறுபட்டு தான் வருவாங்க. 5 மணி நேரம் தண்ணியை குடிக்காமல் அப்படி பேசுவாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் வந்துக்கிட்டே இருக்கும். நாட் பிகாஸ் ஆஃப் மை ஒய்ஃப் ஐ ஆம் ப்ரைஸிங். ஒரு நல்ல பாஸ்டருடைய மகா, அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் மனைவி. புரியுதா? ஒரு பாஸ்டருடைய மகா. அதனால தான் அப்படி ஜீவ ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பேசினாலே அவங்களுடைய வார்த்தைகளிலெல்லாம் இன்பம் ததும்பம். புரியுதா? உங்கள் பாஸ்டருடைய வாயிலிருந்து அப்படி தான் வந்துச்சு வார்த்தை. அதனால் அந்த தேவன் கட்டளைகள் உத்தமனாய் நடந்தவர், தேவ கட்டளைகளின்படி வாழ்ந்தவர், தேவன் ஞானத்தை வெளிப்படுத்தியவர். உத்தமன், 2வது தேவ கட்டளைக்கு நடந்தவர், 3வது அவர் வாய் அது தேவ ஞானத்தை வெளிப்படுத்தியது. 3 காரியம் உங்கள் பாஸ்டரை பற்றி சொன்னீங்க. நிறைய சொல்லலாம், டைம் அது பாட்டுட்டு முண்டி அடித்து ஓடுது. அதனால் இல்லைப்பா, சொன்ன நேரத்துக்கு நான் மரியாதையாக செய்வேன். நான் சொல் தவறாதவன். சொல் தவறாதவனானால் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. சொல் தவறாதவனானால் பூரண புருஷன். சொல் தவறிட்டா முண்டம். ஆற புருஷன். என்ன பாஸ்டர் முண்டன்றீங்க? தலை இல்லைன்னா என்னங்க? அதனால் கரெக்ட். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நாளைக்கு முடிச்சுடுவேன். உங்களுடைய போதகர் அவருக்கு பின் வந்த சந்ததி எப்படிப்பட்டது? சங்கீதம் 25, 12, 13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். நாட் ஓன்லி in the திருவான்மியூர், நாட் ஓன்லி in Adaya, நாட் ஓன்லி in Chennai, ஹோல் தமிழ்நாடு, ஹோல் இந்தியா இந்த சபை சுதந்தரிக்கும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரு மனிதனுடைய உத்தமத்தினாலே, ஒரு மனிதன் தேவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து மெஞ்ஞானம் வந்தபடியினாலே அவருடைய சந்ததி எப்படி இருக்குமா? பூமியை சுதந்தரிப்பார்கள். சங்கீதம் 69, 35, 36 தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எதுக்கு சீயோனு யூதா? அதெல்லாம் விடுங்க, நம்ம எப்படி வாசிப்போம்? தேவன் தமிழ்நாட்டை ரட்சித்து தேவன் திருவான்மியூர் பட்டணத்தை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு ஆமேன் வருமானு பார்த்தா எல்லாம் நோமேன் உட்காந்து. அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த திருவான்மையில் இருக்கிற அத்தனை பேரும் வரப்போறாங்க. ஆமென். நீதிமானின் சந்ததி சுதந்திரித்துக் கொள்வார்கள். This is the promise of God. அது மாத்திரமல்ல, ஒரு நீதிமானின் சந்ததியில் ஒரு பக்தி உள்ள தேவ மனிதனுடைய ஊழியத்தில் இருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? சங்கீதம் 102, 28 உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். Psalm 102 and verse 28. இதெல்லாம் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா போய் யோசித்து பாருங்க. அவர்கள் சந்ததி, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் உடைய சந்ததி பிள்ளைகள், நீங்களும் இவர்களும் நிலை பெற்றிருக்கும். அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட், நிலை பெற்றிருக்கும். அது சும்மா அப்படி தோண்டி அப்படி காத்துல மறைஞ்சு போயிருது இல்லை. வாழையடி வாழையாக இந்த திருச்சபை வாழ்ந்து ஒரு பெரிய நிலையில் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஆமென், ஆமென். 2வது, அந்த நீதிமானின் சந்ததியில் வந்த நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 11:21 நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏது வந்தாலும் சரி, அந்த ஒரு மனுஷன் இங்கிருந்து போட்ட முட்டி. நான் இந்த சபையை ரொம்ப பாராட்டுறேன். என்ன, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இங்கே இருக்குது.
அது என்ன பாஸ்டர் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க? வந்த உடனே பார்த்தேன், பழைய பாய் இங்கே இருக்குது. நாங்களாம் அந்த காலத்தில் இந்த பாயை சுற்றுறதுக்கு ஒழுங்காக சுற்றாமல் எங்கள் சீனியர் பாஸ்டர்கிட்ட வாங்கின திட்டெல்லாம் இருக்குது. அதை தான் மனசுக்குள்ளே யோசித்தேன், இதை சுருட்டுறதில் கூட அழகாக சுற்றணும். அந்த பாயை சுற்றுறதே அழகாக சுற்றணும். அதுதான் பழைய ஏற்பாடு. சேரில் புதிய ஏற்பாடு. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஆதியில் கொண்டது அன்பை விடாதபடிக்கு இருக்கிறதுனால எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Whatever it comes. சில பிரச்சனை சபையில் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் கூட கொஞ்சம் பிணக்குகள் வரணுங்க. அப்போ தான் ஒரு கணக்கு போட முடியும். 49 வருஷமாக இந்த அம்மாவை கைப்பிடிச்சி நடத்தியிருக்கேன் நான். அந்த அம்மா ஏன் கைப்பிடிச்சி, என் கல்யாணத்தை ஒய் ஜெயராஜ் ஐயா சாலமனைஸ் பண்ணாங்க, பாஸ்டர் டி மோகன். அந்த கொட்டகை முனியப்பிள்ளை அது பக்கத்தில் சிஐடி நகரில் அது ஒரு கொட்டகை. அன்னைக்கு பார்த்து 1976 கரண்ட் போயிடுச்சு, வெள்ளம். எனக்கு ஜாலியாகிடுச்சு. இல்லை 2 சேர் போட்டு தூரமாக உட்கார வச்சுதான் நான் இழுத்து போட்டுக்கிட்டேன். யார் என்ன கண்டுபிடிக்கிறது? என்ன சொன்னார் ஜெயராஜ் ஐயா இன்ன வரைக்கும் தெரியல. 49 வருஷம். புரியுதா? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கணக்குகள். ஆனாலும் அத்தனையிலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அவர் விடுவிக்கிறவா. காரணம் என்னன்னா, நீதிமானுடைய சந்ததி. இந்த சபையில் உங்க பாஸ்டரையா செஞ்ச ஜபம் இருக்க 2 வருஷம் இல்லை, காலாகாலத்துக்கு அது இருக்கும். இந்த கல்லுகள் எல்லாம் பேசும், இந்த பாயெல்லாம் பேசும். அவர் நடந்து ஜெபம் பண்ண இடங்கள்லாம் பேசும். அவர் என்னத்தை பண்ணி வச்சுட்டு போனாரோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதனால தான் நல்லா யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எல்லா இதயமும் நல்லா ஆயிடுச்சு பாஸ்டர். இனிமேல் ஹார்ட் அட்டாக்கே வராது. எல்லாம் கை தட்ட பழகிட்டீங்க. வெரி குட். ஒரு அருமையான வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனால் நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. உங்க பாஸ்டர் கத்த நல்லா அழகா வச்சிருக்கார். பாஸ்டமாவும் அந்த சைஸ்க்கு வரணும். அப்பத்துக்கு இறங்கவே கூடாது. எல்லாம் அவர்களுக்கு சம்பூர்ணமாக சாப்பிடணும். 65 கேட்டால் 65 வரணும், 75 கேட்டால் 75 வரணும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நல்ல கர்த்தர் அவரை போஷிக்கணும். உங்களையும் கர்த்தர் போஷிக்கணும். ஏன்னா நீதிமான் அவரை கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். கடைசியாக ஒன்றை சொல்லி டைமு கரெக்டாக நில்லு. நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். எல்லாம் எழுத நிலங்க. உம்மை நம்பும் நான். ஐயா ஜிப்பெல்லாம் போட்டிருக்க வாய்க்கு இல்லை உங்கள் பைபிளுக்கு. எழுந்து நின்றுங்க. அம்மா டைரி எழுதுந்து போதுமா, முடிச்சுடுங்க. வேணா நோட்ஸ் அப்புறமா வாங்கிக்கலாம்.